எனக்கு கை கால்கள் இல்லாமல் பிறந்தது வரை அவர்கள் அறியவில்லை. பிறகு நான் பிறந்தேன், நான் சொன்னேன், ஆச்சரியம். மருத்துவர் சொன்னார், நாங்கள் மிகவும் வருந்துகிறோம், அதை நாங்க கவனிக்கல. அவருக்கு கை கால்கள் இல்லை, அவருக்கு எந்த வாழ்க்கை தரமும் இருக்காது, அவரை கைவிட நீங்கள் தேர்வு செய்ய முடியாததற்கு நாங்கள் வருந்துகிறோம். அவரது அம்மா அப்பாவிடம் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஒருபோதும் நடக்க மாட்டார். ஆகையால் கடவுள் சொல்கிறார், அவர் இந்த உலகின் முட்டாள்தனமானவற்றை அறிவாளிகளை குழப்புவதற்கு பயன்படுத்துகிறார். அது எப்படி? ஆனா கடவுளின் அதிசயம் அல்லவா? கை கால்கள் இல்லாத மனிதன் தனது கைகளாகவும் கால்களாகவும் இருந்து கிறிஸ்துவின் தூதராக தைரியமாக பிரதிநிதித்துவம் செய்வது கடவுளின் அதிசயமாகும். 39:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.